guys, this is Dr. Muskan and I have accepted the World Challenge. So here I am with you. Recording हो रही है, आप सब देखें. बहुत मजबूत है. बिल्कुल हटा दो. I can see. This is Dandi cutting. सबसे बड़ी बात है, हरियाणा में मैं पहली हूँ इस चैलेंज को एक्सेप्ट करने वाली, क्योंकि अपनी ये जो स्टेट है यहाँ सबसे ज़्यादा लोग क्रिटिसाइज करते हैं. इतना जल्दी एक्सेप्ट नहीं करते ना वो. आपसे इंस्पायर्ड होगी भाई, ये भी ना करा. नहीं, इनको तो ऐसे प्रॉब्लम होने वालों में कि ऐसे हो रहे हैं, ड्राई हो रहे हैं, इस वक्त के लिए. अरे कितना खर्चा बच रहा है, देखो ना शैम्पू का खर्चा, ना कंडीशनर का, ना हेयर फॉल की चिंता. खूबसूरती बालों में नहीं है, खूबसूरती ख्यालों में. अगर आपके ख्याल अच्छे हैं, विचार अच्छे हैं ना, तो आप कैसी सिचुएशन में, वो पॉजिटिविटी आपकी बॉडी से निकलेगी. अब तो गर्मी लगेगी. ये था हमारा आज का पूरा सेशन बाल लुक के साथ. So I have done with my challenge and please accept this challenge and give motivation to everyone. Be strong and stay blessed. Thank you so much. இந்த கதையில் திருப்பதி குமாரசாமியுடைய ரெண்டாவது பாட்டை பார்க்க போகிறோம். திருப்பதி குமாரசாமி முடிவெட்ட கடை வச்சு ஒரு பெரிய தொழிலதிபராக ஆகணுங்கிறது அவனுடைய கனவு. ஆனால் அவனுடைய கனவு நிறைவேறாமலே பல ஆண்டுகள் போய்கிட்டே இருக்கு. இதை முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம். முதல் பகுதியில் அவன் சரியாக முன்னேற்றம் அடையலை, ஒரு சோகத்தில் போய் முடிஞ்ச மாதிரி கதையை முடிச்சிருப்போம். ரெண்டாவது பகுதியில் அவனுடைய முன்னேற்றத்தை நோக்கி அவன் போகிறதாட்டு கதை போகுது. இதில் என்னென்னா, திருப்பதி குமாரசாமி அவனுடைய கடையை டவுனில் கொண்டு வச்சா வருமானம் நிறைய வருங்கிற முடிவு எடுக்கிறான். திருப்பதி குமாரசாமி அவன் பேர் அவனுக்கு எப்படி இந்த கதையில் வந்ததுங்கிறது உங்களை எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டாலும் தெரியாதவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். திருப்பதியில் அவன் வேலை பார்த்து அவன் சொந்த கிராமத்துக்கு ஒரு முடிவெட்ட கடை வச்சனால அவனுக்கு திருப்பதி குமாரசாமின்னு பேர் வந்துச்சு. இப்போ திருப்பதி குமாரசாமி என்ன பண்ணுறான்னா, நகரத்துக்கு தன்னுடைய கிராமத்திலேருந்து பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு அவனுடைய கடையை கொண்டு போனான்னா வருமானம் நல்லா ஏற்றி நான் பெரிய தொழிலதிபர் ஆகிடலாங்கிறத கனவில் அவன் இருக்கிறான். இந்த கனவு அவனுக்கு கை கொடுக்குமாங்கிறது தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். அதாவது தன்னுடைய மனைவியுடைய நகையெல்லாம் அடாமனை வச்சு கிராமத்தில் கடையை போட்டான். அங்கே அவனுக்கு தொழில் அவ்வளோ போகலை, சில நஷ்டங்கள் அடைஞ்சான். இருந்தாலும் வாழ்க்கையை அழகாக ஓட்டிகிட்டு வந்தான். இப்போ நகரத்தில் அவன் படம் போடுறதுக்கு அவனுக்கு நிறைய
காசு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. அதற்கு அவன் மனைவி வந்து பணம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியோடி குமாரசாமி அவன் வீட்டுக்கு போகிறான். குமாரசாமி திருச்செந்தூரில் ஒரு பெரிய பார்பர் கடை வச்சுருந்தான். அவனுக்கு வந்து வித்தியாசமாக முடி வெட்டணுங்கிறது அவனுடைய ஆசை. அவனுடைய கனவு நிறைவேறி பல வருஷங்கள் ஆச்சு. என்ன கனவுனா, அவன் ஒரு முடிக்கடை வைக்கணுங்கிறது ஆசைப்பட்டான். அந்த கனவு நிறைவேறிட்டு. ஆனால் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த இதில் தொழில் செய்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டான். அது அவ்வளோவா நடக்கலை. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தான். மாதம் அவன் ஒரு டார்கெட் வச்சுருப்பான். இவ்வளோ டார்கெட் பண்ணி நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னு வச்சுருப்பான். ஆனால் அவனுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஸோ அவன் அந்த முடித்திருத்தும் தொழிலில் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பண்ணால் நிறைய பண்ணலாங்கிற பணம் சம்பாதிக்கிறவங்கள முடிவுக்கு வந்தான். அப்போ அவன் வந்து சரி நம்ம வந்து மொட்டை அடிப்போமே, மொட்டை அடித்து பார்ப்போமேங்கிற முடிவுக்கு வந்து மொட்டை அடிக்க ஆரம்பித்தான். கஸ்டமர் வந்து முடிவெட்ட வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிரெயின் வாஷ்லாம் பண்ணி எடுத்து நீங்கள் மொட்டை அடிங்களேன், மொட்டை அடித்தா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் தலையில் இருக்க அந்த பொடுகு நோய் இதெல்லாம் போயிடும் அப்படி சொல்லி பண்ணுவோம். சில கஸ்டமர் அவனை திட்டி விட்ருவாங்க, உனக்கு நான் சொன்ன வேலையை மட்டும் செய்ய, அவன் முடிவெட்ட வர விருப்பம் இல்லைன்னா நான் வந்து வேறு கடைக்கான போய் பார்த்துருந்தேன், எதுக்கு சும்மா வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்க, முடி வெட்டினா முடி வெட்டு, ஏன்னா மொட்டை அடிக்கங்க தெரியும், என்ன இது சொல்லி திட்டி விட்ருவாங்க சில கஸ்டமர்லாம். இவனுக்கு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன்னு சொல்லி முடிவு வச்சுட்டே இருந்தான். அப்போ அவன் நண்பன் ஒருத்தன் கூப்பிட்டான், திருப்பதி வாரியா, திருப்பதிக்கு இங்கே ஆள் இல்லை மொட்டை அடிக்க வாரியா, டெய்லி நீ சம்பாதிக்க விட கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கலாம் இங்கே வாரியான்னு சொல்லி கூப்பிட்டான். இவனுக்கு 2 மனசு, இது சொந்த கடையை விட்டு அங்கே போய் கஷ்டப்படணுமா, ஆனால் அங்கே நிறைய வருமானம் வருங்க, இதுனா குடும்பத்தோடு இங்கேயே இருந்தாரலான்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் அவன் வந்து இருந்தான். அவன் அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அப்போ வந்து அவன் நண்பன்கிட்ட சொன்னான், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் சொல்கிறேன் அங்கே வரணுமாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நான். அப்போ 2 நாள் கழித்து அவன் நண்பன் கூப்பிட்டான், என்னடா வேறு ஆள் எடுக்க போகிறாங்க வாரியான்னு. அப்போ இவன் என்ன சொன்னான், சரி நான் வாரேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சான். அப்புறம் இவன் மனைவிகிட்ட போய் ஐடியா கேட்டுக்கிட்டு அவன் மனைவின்னு சொன்னான், அப்போ வருமானம் நிறைய வருதுலாம், நீங்கள் அங்கே போங்க, போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்துட்டு போங்கன்னா. அப்படி அவன் மனைவியுடைய பேச்சை கேட்டு குடும்பத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்து திருப்பதி புறப்பட்டு சென்றான். திருப்பதியில் போய் அவன் நிறைய பணம் சம்பாதிக்கானா இல்லை அங்கேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குறிப்பு, இது வெறும் கற்பனை கதையை தவிர உண்மையான கதை அல்ல, இது முழுக்க ஒரு கற்பனை கதை.
Welcome to all. This is the story about the head safe of a boy. The boy Rahul Khan is living near the Delhi area. He is want to do the head safe. His dream for a long day. He has completed the degree and he is living near Delhi, and she is trying for a job. He is a hard worker. He is working every day to get a good job. By his bad time, he is not getting any job, but he is not leaving it. But he is trying a lot, and he is achieving the goal of a job one day. He had prayed to the God that when he get a job, that he will do the head save for you. The god name was Gangada Chalabadi. It is mentioned in Tirupati god. Normally they will in India they will say that this was Tirupati god, Tirupati temple. So now he got a job. So he is ready to give her to the god. So he is getting ready to go for the head save, and he is selecting the time date to go to the temple and do the head save at Tirupati. So he is going to the railway station and he is trying to book the ticket to go to Tirupati, but the station there is no ticket, all in houseful, and he is asking to the ticket booking agent to is there is any day to go for the Tirupati, but they are doing there's a ticket above 22 only, below 22 there is no ticket. So he is getting confused what to do, and he is planning to next category, and he is going to bus. He is planning to travel by bus and go to the Tirupati, but there also full houseful, and he is didn't get the private bus also. All books private bus are full. Then he is planning, and then again he is going to the government bus stand, and he is standing for the bus stand, and he is getting on bus, and is beyond to get traveling, and he is on the travel.